பவானி கத்திரிக்காய் என்ன ரேட்டுங்க? பவானி கத்திரிக்காய் 40 ரூபாய்க்கு. இது வரி கத்திரிக்காய் 30 ரூபாய்க்கு. மொச்சக்காய்ங்க? மொச்சக்காய் 60. கோசு 30. பச்சை பட்டாணி? பச்சை பட்டாணி 50. மேரக்காய்? மேரக்காய் 30. பீக்கங்க? பீக்கங்க 50. கொத்தரங்க? கொத்தரங்க 50. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 40, 50 ஊட்டி. புடலங்க? புடலங்க 30. இஞ்சிங்க? இஞ்சி 80. பழைய இஞ்சி புது இஞ்சிங்க? பழைய இஞ்சி புது இஞ்சி எல்லாம் ஒரே இஞ்சி தான். காலிஃப்ளவர்? காலிஃப்ளவர் 30 ரூபா பீஸ். பீட்ரூட்டு? பீட்ரூட்டு கிலோ 40, கிலோ 50. ஊட்டி 50, சாதா 40. இது வாழைக்காய்? வாழைக்காய் ஒரு பீஸ் 8 ரூபா. தக்காளி டிப்பரு 15 கிலோ டிப்பர் எவ்வளோ போய்? கிலோ டிப்பரு 400 ரூபா. கம்மி ரேட்லைங்க? கம்மி ரேட்லாம் 250. 250லேருந்து 400 வரையும் போகுது. கேரட்டு? கேரட் கிலோ 60. பீன்ஸு? பீன்ஸ் கிலோ 50. சுரைக்காய் எவ்வளோ போகுது? சுரக்காய் 10 ரூபா, ஒரு காய் 10 ரூபா. 10 ரூபா. காய்கறிலாம் இப்போ கம்மியாயிருக்கா கூடி? எல்லாமே கம்மியாயிருக்கு. இதுபோல் மற்ற காய்கள் நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கருணக்கிழங்கு கிலோ 50 ரூபா போய்கிட்டு இருக்குது. கத்தரிக்காய் வரி கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாயும், பவானி கத்திரிக்காய் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாயும் போய்கிட்டு இருக்குது. வெள்ளை பூசணி வரத்து ஓரளவு அதிகமாகவே இருந்துச்சு. கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா போயிட்டு இருக்கு. வெள்ளரிக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. நூல்கோல் விலை கிலோ 30 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. பாவக்காய் விலை பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 50 ரூபா ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு. கோவக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து முள்ளங்கி நிலவரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கிலோ 20 ரூபாயும், வெள்ளை முள்ளங்கி கிலோ 30 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. வெண்டைக்காய் நிலவரம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா அதே நிலவரம் தான் தொடருது. அடுத்து பச்சை மிளகாய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வரத்து ஓரளவு அதிகமாகவே இருக்குது. பெரிய வெங்காயம் ரேட்டு பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 30 ரூபா இந்த நிலவரம் தான் போய்கிட்டு இருக்குது. சின்ன வெங்காயம் பெரிய மாற்றம் இல்லாமல் 35 ரூபாயிலேருந்து 45, 50 வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை ரேட்டு பார்ப்போம். கொத்தமல்லி கட்டு 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாயும், புதினா கட்டு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. பனி காலங்கிறனால கருவேப்பிலை வரத்து சுத்தமாகவே இல்லை. கிலோ 90 ரூபா ரேஞ்சில் தான் அதிகமாகிட்டு இருக்குது, ஒன்றும் குறையலை. கீரை ஒரு புடி 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா அதே நிலவரம் தான் தொடருது. காய்கறி நிலவரம் இன்னும் குறையுமா இல்லை அதிகமாகுமா அப்படின்ட்டு வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் நிரந்தரமாக அப்படியே இருக்குமா இல்லை ஏறுங்களா? இனிமேல் இந்த ரேட்டுக்கு வைக்கும், இனிமேல் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணுங்கள்.